நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா 3 அதிகாரம் 8 வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம் என்னவென்றால், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும். நாம் மனம் திரும்பி கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். இந்த வார்த்தையை யார் பேசுகிறான்னு நம்ம வேதத்தில் பார்க்கும்போது, இந்த லூக்கா 3 யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்தும் ஃபஸ்ட்டு பிரசங்கிக்கிறார். அதே போல் அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் ஞானஸ்தானம் பெரும்படியாக புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? தேவனுடைய கோபம் புறப்பட்டு வருதுன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் வழி சொல்ல முடியும்? அதனால் நீங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள்னு சொல்லி அவர் பிரசங்கிக்கிறார். ஏன்னா நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள்னு நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லாது இருங்க அப்படி. ஏன்னா ஆபிரகாம் எப்படி இருந்தார்? அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தார் இல்லையா? தேவன் கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருந்தார்னு பார்க்குறோம் இல்லையா? அந்த மணலில் ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத போது தேவன் அவரை நோக்கி என்ன சொல்கிறார்? இந்த வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், அதை எப்படி எண்ண முடியாதோ அதே போலவும் கடல் மணல் அத்தனையாயும் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ அந்த கல்லுகளை கொண்டு கூட தேவனால் சந்ததியை பெருக பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுகிற நீங்கள் மனம் திரும்பி கனி கொடுக்கிறவர்களாய் மாறுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா கோடாரியானது மரங்களின் வேர்கள் அருகே வைக்கப்பட்டிருக்கு. நல்ல கனி கொடாத மரத்தை எல்லாம் வெட்டுண்டு அது அக்கினியிலே போடப்படும்னு சொல்கிறார். அப்போ ஜனங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி யோவான் ஸ்நானகனிடத்தில் கேட்குறாங்க. அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, இந்த லூக்கா 3 பாருங்கள், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு சில காரியங்களை இடைப்படுறார். நம்ம எவ்வளோ நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், தேவ நீதி என்று சில காரியங்கள் இருக்குது இல்லையா? ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுத்து உதவுவது, தான தர்மம் செய்வது என்கிற தேவனுடைய நீதி சில காரியங்கள் இருக்குது. நம் எல்லையில் சில பாவ சாப கட்டுகள், ரோகங்கள், சாபங்கள் இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் தீரணுன்றதுக்கு கர்த்தர் இன்றைக்கி நம்மோடு கூட இடைப்பட்டு சில வழிகளை நமக்கு சொல்லி தருகிறத இன்றைக்கி பார்க்குறோம். அப்போது 2 அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடுங்க, ஒன்றை கொடுங்க. ஆகாரத்தை உடையவன் மற்றவங்க பசியாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மோடு கூடவும் கர்த்தர் இடைப்படுகிறார். ஆயக்காரர்களுக்கு அவர் ஞானஸ்தானத்தை யோவான் ஸ்நானகன் கொடுக்கும்போது அப்போ அவங்க கேட்குறாங்க, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு. ஏன்னா அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவங்க பயப்படுறாங்க இல்லையா? விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களை வகை காட்டினவன் யாருன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே இந்த ஆயக்காரர்கள் பயப்படுறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் போதகரேன்னும் போது அதற்கு யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு 13 உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். ஏன்னா இந்த ஆயக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் அவங்க தான் வரி வசூல் செய்கிறவங்க. வரி வசூல் பண்ணுறவங்க 1க்கு 2 வசூல் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ இந்த காலத்தில் கூட எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி வட்டி கட்டி கொண்டிருக்காங்க இல்லையா? நிறைய வட்டிக்கு வாங்கி அவங்களால திருப்பி செலுத்த முடியாமல் எத்தனையோ பேர் தங்கள் உயிரை கூட மாய்த்து கொள்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் ஆயக்காரர்களை நோக்கி சொல்கிறார், உங்களுக்கு எவ்வளோ கட்டளையிட்டிருக்கோ அதுக்கு அதிகமாக ஒன்றும் நீங்கள் வாங்காதிருங்கன்னு சொல்கிறார். அதே போல் போர் சேவகர்கள் அவங்களும் ஞானஸ்தானம் அடைகிறாங்க அந்த நாட்களில். அவங்கள நோக்கி என்ன சொல்கிறாரு? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது, நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமல் இருங்க, பொய் குற்றச்சாட்டாலும் உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்கள்னு சொல்கிறார். பொய் குற்றச்சாட்டு பண்ணாதீங்க. மற்றவங்க மேலே பொய் குற்றச்சாட்டு சொல்லி லஞ்ச லாவண்யம் வாங்கி மற்றவங்களை துன்புறுத்தாதீங்க. அப்படி நீங்கள் பாவம் செய்யாமல் மனம் திரும்புங்கன்னு சொல்லி இங்கே யோவான் ஸ்நானகன் பேசுகிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுகிற காரியமும் என்ன? நாமும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கனி கொடுக்காமல் இருந்தால் கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்குன்னு வேதவசனம் லூக்கா 3:9 சொல்லப்படுது.
அப்போ நல்ல கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்றே வேதத்தில் எழுதியிருக்கு. அப்போ கனி கொடுக்கலைன்னா அந்த மரம் வெட்டி அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படும். அதை போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து நல்ல கனி கொடுக்கிற ஆத்துமாக்களாய் நாம் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா தேவன் நம்மளையும் நரகத்தில் தான் தள்ளி போடுவார் இல்லையா? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 27லேருந்து 30 வரைக்கும் பாருங்கள். இங்கே எதெல்லாம் விட்டு எந்த பாவ அக்கிரமத்தை விட்டு நம்ம விலகணும்னு சொல்கிறார். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவனுடைய ஆத்துமா பிழைக்க பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ துன்மார்க்கமாக நடக்கிறவங்க அக்கிரம செய்கைக்காரங்களே என்னை விட்டு அகன்று போங்கள்னே ஏசப்பா சொல்லியிருப்பார். அப்போ அதை போல் துன்மார்க்கமாக நடக்கிறவன் தன் அநியாயத்தை விட்டு நியாயத்தையும் நீதியும் செய்யுங்க, அப்போ உங்கள் ஆத்துமா பிழைக்கும்னு சொல்கிறார். எச்சரிக்கை அடைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்பும்போது நீங்கள் பிழைப்பீங்க. அப்பொழுது நீங்கள் சாவதில்லைன்னு சொல்கிறது எதை குறிக்கிறதுனா நம்முடைய ஆத்துமா வெளியேற பெற்ற அந்த ஆத்துமா மரிக்காது. ஏன்னா அது நித்திய ஜீவனில் என்றென்றும் கர்த்தரோடு கூட இருக்க போகுது இல்லையா? என்றென்றும் நித்திய ஜீவனில் நம்ம காணப்பட போகிறோம். அப்போ அநியாய அக்கிரமத்தை செய்யாமல் நீதி நியாயத்தை செய்து தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது நம்ம ஆத்துமா என்னைக்கும் சாகாது இல்லையா? இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆண்டவருடைய வழி செம்மையா இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாயிராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையாய் இல்லாது இருக்கிறதுன்னு வேதவசனம் சொல்லுது. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களை அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக நான் நியாயம் தீர்ப்பேன். அப்போ ஒருத்தன் அக்கிரமம் செய்கிறான்னா அவனவன் அக்கிரமத்திற்கு தக்கதாக, அவனவனுடைய அநியாயத்துக்கு தக்கதாக, அவனவன் கரத்தின் சுத்தத்துக்கு தக்கதாக தான் தேவன் பதில் செய்ய போகிறார். அநியாயம் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு தேவன் நான் நியாய தீர்ப்பை செய்வேன்னே சொல்கிறார். அவனவன் வழிக்கு ஏற்றபடி நான் செய்வேன். அதனால் இன்றைக்கி மனம் திரும்புங்க, உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு என்னிடத்தில் திரும்புங்க. அப்பொழுது உங்கள் அக்கிரமம் கேட்டுக்கு காரணமாக இருக்காது. கேட்டு என்பது எதை குறிக்குது? பாதாளத்தை குறிக்குது இல்லையா? பாதாளத்தில் அக்கினி பற்றி எரியுது. அந்த அக்கினியில் போய் நாம் விழுந்து அவிழ்ந்து போகாதபடிக்கு தேவன் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் மனம் திரும்ப சொல்கிறார். அவனவன் தன் அக்கிரம செய்கைகளை விட்டு நீதியும் நியாயத்தையும் செய்யுங்கன்னு சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு அழைக்கப்படுவதற்கு முன்பாக யூதர்களை கர்த்தருடைய ஜனங்களையும் அவர் எவ்வளவாக துன்புறுத்தினார்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் அழைக்கப்பட்ட பிறகு முதலாவது அவர் தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதா தேசம் எங்கிலும் போய் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பப்படுறார். பின்பு புறஜாதிகளிடத்திலே நான் போய் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன்றார். அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் மூலமாய் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அடுத்து பவுல் அப்போஸ்தலனை பார்க்கும்போது அவரும் மனம் திரும்புங்க, குணப்படுங்க, உங்கள் கிரியைகளை எல்லாம் விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லி அவரும் பிரசங்கிக்கிறத பார்க்குறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16லேருந்து 18 வரைக்கும் பார்க்கும்போது முதலாவது உங்களை கழுவி சுத்திகரித்து கொள்ளுங்க. உங்கள் பொல்லாப்பாகளை எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறதுன்னு அதை எல்லாத்தையும் நீங்கள் அகற்றி தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள்ன்றார். உங்களுக்கு ஒருத்தன் தீமை செய்கிறான்னா அவனுக்கு தீமை செய்ய நீங்கள் புறப்படாதீங்க, நன்மை செய்ய நீங்கள் படியுங்கள்ன்றார். நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயத்தை செய்யுங்க, விதவைகளின் வழக்கை விசாரிங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா மரணம் நம்மை தொடாது, பாதாளத்திலே நம்ம ஆத்மா அழிந்து போகாது, நித்திய ஜீவனிலே நம்ம ஆத்மா என்றென்றைக்கும் இருக்கும். இதுதான் தேவனுடைய நீதியாக இருக்குது. இதை நாம் உணரணும். 18வது வசனத்தில் சொல்கிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவம் சிவனேன் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் அது வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் நான் அதை பஞ்சு போல் ஆக்கிடுவேன்றார். எப்படி? உங்கள் பாவம் ரத்த சிவப்பு போல் இருந்தால், அதாவது உன் கை பாவம் செய்து ரத்தமாக இருக்கா, உன் சிந்தை அப்படி பாவம் செய்து இருக்கா, உன் கால் பாவம் செய்ய விரந்தோடி பாவத்தில் சிக்குண்டு இல்லை மற்றவனுடைய கொலை குற்ற செயலுக்கு உடன்பட்டுறவங்களா நீங்கள் இருக்கீங்களா? இன்றைக்கி ஏன்னா நிறைய நம்ம பார்க்குறோம், தற்கொலை படைகளை பார்க்குறோம், கூலிப்படையை வைத்து குடும்பத்தாரை கணவனை கொல்றது, மனைவியை கொல்றது, பிள்ளைகளை கொல்றதுன்னு எவ்வளோ காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ரத்தம் சிந்துதலுக்கேன பாவத்தை இன்றைக்கி செய்து இருந்தாலும் தேவனிடத்தில் திரும்பும்போது
அந்த இரத்த சிவப்பாய் இருக்கிறத கூட அவர் பஞ்சு போல வெண்மையாக்கிடுவேன்னு சொல்கிறார். அவர் உறைந்த மழையை போல நான் வெண்மையாக்குவேன், உன் பாவத்தெல்லாம் நான் நீக்குவேன். எப்போ நீ மனம் திரும்பி அந்த பாவ அக்கிரம செய்கைகளை விட்டு வரும்போது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். கேட்குற இந்த சத்திய வசனத்தை கேட்குறவங்க, உங்கள் எல்லையில் அப்படிப்பட்ட குறை குற்றங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கி தேவனிடத்தில் மனம் பொருந்திடுங்க. அப்போ கர்த்தர் உங்கள் பக்கத்தில் உங்கள் சார்பில் அவர் நிற்பார். அப்போ மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு கிரியைகளும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் வேலியடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆவிக்குரிய கனிகள் 9 இல்லையா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதில் ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம், விசுவாசம். இப்படிப்பட்ட இதுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு இல்லையா? இதை தவிர வேற ஒரு பிரமாணமே கிடையாது. இந்த 9 கனிகளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களா, கிரியை செய்வர்களா, மற்றவர்களுக்கு அன்பை காட்டுறோமா, எப்பவுமே கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்குமா, சமாதானமாக இருக்குமா, நீடிய பொறுமை என்னும் கனியை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்களா, உங்களுக்கு இடத்துல தயவும் நற்குணமும் இருக்கா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்களா? இந்த கனிகளை நீங்கள் வெளிப்படுத்துங்க. மற்றவர்களுக்கு இந்த கனியை கொடுக்குறவர்களாக இருங்க. ஏன்னா கிறிஸ்து உடையவன் நம்ம சொல்கிறோன்னா நம்மளுடைய மாம்சத்தின் ஆசை இச்சைகளை எல்லாம் நம்ம சிலுவையிலே அரைந்து விடுகிறவர்களாக இருக்கணும்னு பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய பட்டணத்துக்கு எழுதுகிற நிருபத்தில் இப்படியாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி கிறிஸ்துவை தரித்த நாம் அக்கிரம செய்கைகளை விட்டு, பாவ இச்சை ஆசைகளை விட்டு அதை சிலுவையிலே நாம் அரைகிறவர்களாக இருக்கணும், கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாறணும். அதுதான் இங்கே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்க்குறோம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு எப்படி பயிரை முளைப்பிக்க பண்ணுதோ இந்த நிலம், அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் இல்லையா? தண்ணியை உறிந்து அது இந்த நிலத்தில் நல்ல செழித்தோங்கி பயிர்களை விளைவிக்குது, காய்கனிகளை கொடுக்குது, அது நல்ல நிலம். ஆனால் முள் செடியும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமும் இந்த உலகத்தில் இருக்குது. தகாதது, சபிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாக அது இருக்குன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட முள் செடிகளையும் முற்பூண்டுகளையும் விளைவிக்கிற அந்த மாதிரியான காரியங்களை தேவன் சுட்டெரிப்பார். அது சுட்டெரிப்பது தான் அதனுடைய முடிவாக இருக்குது. அப்போ அக்கிரமத்தை செய்கிறவனுக்கு முடிவு என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்குது இல்லையா? மரணம் எல்லாருக்கும் தான் வரும். ஆனால் ஆத்துமாவை அழிவில்லாம் கொல்லுகிறவனுக்காக நீங்கள் பயப்படாதீங்கன்றார் இல்லையா? கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் நம்ம பயப்படணும். அப்போ என்றென்றும் மரணத்தை காணாதபடிக்கு நித்திய ஜீவனில் தேவன் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த நித்திய ராஜ்யத்துக்கென்று நம்ம நியமித்து வைத்திருக்கிறார்னா, நாம் இன்றைக்கி பாவ அக்கிரமங்களை விட்டு கனி கொடுக்கிறவர்களை அவரிடத்துல திரும்பும்போது நாமும் தேவனுக்கு பிரியமாய் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நீங்கள் கனியை கொடுக்கலன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துலேருந்து நீக்கப்பட்டுறோன்னு சொல்கிறாரு. அதற்கேற்ற கனியை தருகிற ஜனங்களுக்கு அது கொடுத்துருவேன்னு சொல்லி மத்தேயு 21:43 பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி கர்த்தர் தன்னுடைய சுதந்திரமான கிருபையினாலே உண்டாயிருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்த சந்ததியாய் மாத்திரம் அல்ல, நாம் எல்லாரும் நம் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்த சந்ததிகளாக நாம் இருக்கணும். அவருக்கு எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தது அவர் காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டாரோ அந்த நிச்சயம் நமக்கும் இருக்கணும்னு ரோமர் 4:16 சொல்கிறத பார்க்குறோம். பிலிப்பியர் 1:11 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவாக இருங்க, இடரலற்றவர்களாக இருக்க வேண்டுதல் செய்கிறேன், நீதியின் கனியில் நிறைந்தவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய், கரை திரை குறை இல்லாதவர்களாய் காணப்படணும்னா இன்னைக்கு நீதியின் கனி நிறைந்தவர்களாய் நாம் இருக்கணும்னு சொல்கிறார். யோவான் 8:39 சொல்லுது, அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியை செய்வீர்கள் என்றார். யூத ஜனங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணார்? தேவன் இருக்கிறார்னு அவரெல்லாம் விசுவாசித்து தானே வாழ்ந்தார். பிள்ளையே இல்லாத போது அவருக்கு பிள்ளை உண்டாகும்னு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் விசுவாசித்தார். 75 வயதில் அவருக்கு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டு 25 வருடம் வரைக்கும் அவர் பொறுமையாக காத்திருந்தார். 100வது வயதிலே அவருக்கு வாக்குத்தத்த பிள்ளையான ஈசாக்கை கொடுத்து அதன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன்
கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அப்போ அந்த வாக்கு தத்தம் அவர்களுக்கு நிறைவேறுது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களா இன்னைக்கு நாமும் இருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு சொல்லி கொடுத்த எல்லா காரியங்களையும் நாமும் பின்பற்றி நடப்போமானால் தேவனுக்கு உகந்த காணிக்கை, சுகந்த வாசனை, அந்த மாதிரி நாமும் அவருக்கு காணப்படுவோம். ஆமீன்.